கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது குரு பகவான் வக்கரகதி ஆகிறார் இல்லையா, அது இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் குரு வக்கரம் ஆகிறதுனால என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் முழுச்சுவர். குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1 வருஷ காலம் எடுத்துக்கிறார். குரு இந்த ராசி மண்டலத்தை ஒரு சுற்று வர்றதுக்கு 12 வருஷங்கள் எடுத்துக்கிறார். அதனால் குரு பகவானுடைய பயிற்சியோ குரு பகவானுடைய வக்கரகதியோ வக்கர நிவர்த்தியோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில். அதாவது குரு பகவான் வக்கரகதி ஆகிறது, அதாவது வக்கரம் ஆகிறது 9/10/2024 புதன்கிழமை அன்னைக்கு, புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி, தை மாதம் 22ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆங்கிலத்தில் 4/2/2025. அப்போது இந்த குரு வக்கரமாகிறதுனால மேசராசிக்காரருக்கு எப்படியெல்லாம் பலன் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரருக்கு 9க்கும் 12 குடையவன் குரு பகவான் யோகாதிபதி, 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி. அவரே 9க்கும் 12 குடையவர். ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் போய் தனகாரகன் குரு பகவானே உட்கார்றதுங்கிறது நல்லது. ஆனாலும் கூட மேசராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரன் வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறது பகை வீடு. பகை வீட்டில் உட்கார்ந்தாலும் கூட இந்த குரு பகவான் இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் அப்படின்னு எடுத்ததுன்னா அது மேச ராசிக்கு ராசி அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்திலும், அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ரிவேர்ஸ் போகும்போது சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலும் குரு பகவான் இருக்கிறதுனால மேச ராசிக்கு கெடுதலான பலன் கிடையாது, மேச ராசிக்கு நல்லா இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு மறுபடியும் ரிவேர்ஸ் ஆகிறதுனால 1ஆம் இடத்துக்கு அந்த பலன் கொஞ்சம் வர்றதுனால பணத்தை கொடுக்கறது வாங்கிறதுலையெல்லாம் மேசராசிக்காரர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தனத்தை சரளமாக கொடுத்துட்ருக்கிற திடீர்னு ஒரு பிரேக் போடுவார் இந்த காலகட்டத்தில். அதனால் அகலக்கால் வைக்கிறதுங்கிறது மேசராசிக்காரருக்கு ஆகாது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3 பார்வைகள் இருக்குது. அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால கடன் நோய் சத்துருன்னு சொல்லக்கூடிய இந்த 6ஆம் இடத்தை குரு பகவானை பார்க்குறதுனால எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், பகைவருனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் கெடுறதுனால கடன் தொல்லைகள் இருக்கிறது, இதெல்லாமே இந்த குரு பார்வையால் மேசராசிக்காரருக்கு இது நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது காசுக்காக வெளியில் போகிறது, காசுக்காக வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே குரு பகவான் பார்க்குறது ஒரு விசேஷம். அடுத்தது 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ இந்த தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுனாலையும் இந்த குரு பகவானே 9க்கும் 12 குடையவராக இருந்து குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி மேசராசிக்காருக்கு இந்த வக்கரத்தினால எந்த விதமான பாதிப்பும் வராது, சரிங்களா? ஆனால் இந்த குருவே வக்கரமாக இருக்கிறதுனாலையும் ராசிக்கே வர்றதுனாலையும் உடம்பையும் இவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். எப்போவுமே டென்ஷனாக இருப்பாங்க மேசராசிக்காரர். 10ஆவதுக்கு இப்போ மேச ராசிக்கே குரு பகவான் வர்றதுனால இதை ஜென்ம குருன்னு சொல்லிக்கலாம். ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போய் மறுபடியும் ரிவேர்ஸ். அதனால் உடம்பை இவங்க கண்டிப்பாக நல்ல முறையில் பார்த்துக்கணும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது குரு வழிபாடு வாரம் வியாழக்கிழமைக்கு ஒரு நெய் தீபம் போட்டு 2 தீபம் போட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கணும். இதில் ஆலங்குடி குரு பகவான், திருச்செந்தூர் குரு பகவான் வழிபாடு இவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும், சரிங்களா? எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது இந்த மேசராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் மற்றும் ஒரு பலன்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.